ஆத்திரம் கொண்டு இறைவனை நோக்கி தவம் கொண்டு எப்படி வரம் கேட்கிறார் என்றால் சாகா வரம் வேண்டும், அப்படியே சாவு நேரிட்டால் 2 ஆணுக்கு பிறக்கும் குழந்தையால் மட்டுமே சாவு வேண்டும் என்று வரத்தை வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சி என்ற மோகினியால் மஞ்சமா மகிழ்ச்சி என்ற மோகினியால் மஞ்சமா உலகமே தனக்கு கீழேதான் என்ற ஆணவத்துடன் இருக்க உத்தரத்திலே அம்பா நதி கரையிலே ராஜசேகர பாண்டியனால் வளர்க்கப்படுகிறார். அப்போது தாயின் தலைவலியை தீர்க்க காட்டிற்கு புலிப்பால் கொண்டு வர செல்கிறார். அப்போது ஐயனிடத்தில் போர் புரிந்தால் கடுமையான போர் நடந்து ஐசியவன் மாண்டு விட்டார். பகவான் ஐயன் ஐசியின் சடத்தை காலால் தட்டி விடுகிறார். அப்பொழுது ஐயன் பாதம் பட்டவுடனே பகவானே, நான் நைசியாக உலகினை ஆட்கொண்டு இருந்தேன். தாங்கள் அழகிய பெண்ணாக சாபவிமோசனம் கொடுத்து விட்டீர்கள். ஆகவே என்னை தாங்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு பகவான், இந்த பிறப்பிலே சபரிமலையில் நான் பிரம்மச்சாரியாக தவம் இருக்கப் போகிறேன், அதனால் திருமணம் செய்ய முடியாது என்று மறுக்க மீண்டும் மகிழ்ச்சி வற்புறுத்துகிறார். ஆகவே எம்பெருமான் கன்னிச்சாமி பரளையின் நாம் எவ்வாறு கண்டுகொள்வது என்று கேட்க பகவான் எண்ணெயில் பேட்டையில் ஆடி சரம் என்ற ஒரு குச்சி கொடுப்பார்கள். அந்த சரத்தினை சரங்குத்தியிலே குத்துவார்கள். அப்போது நீ கண்டுகொள்ளலாம். அப்படி சரம் இல்லை என்றால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஐயனுமே உரைத்த எப்பொழுதும் கனிச்சாமி இந்த இடத்துல இருந்தே பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? எவ்வாறு பார்ப்பது என்று கேட்க மகர சங்கர் ஆந்தி என்று
கன்னிச்சாமியானை நாம் பார்த்துக் கொள்வோம் என்று சரங்குத்தியில் பார்க்க வருகிறார். அங்கே ஒரு குச்சி இருந்தாலே திருமணம் நடக்காது. நிறைய குச்சிகளை பார்க்கிறவுடனே தேங்கி இருந்த எண்ணமெல்லாம் எந்தவித சோதனையும் கொடுக்காமல் காணிக்கையை ஏற்றுக்கொண்டு காதோலை கருகமணி மஞ்சமா இருந்து வரும் பக்தர்களுக்கு நல்ல ஆசி புரிந்து சோதனைகள் கொடுக்காமல் காலமெல்லாம் கண்ணீராக மஞ்சமா